Hi, hello and welcome to SASHU'S Delights. இன்னைக்கு நம்ம வாட்டர் கேண்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டிலே வாட்டர் கேண்டில் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன திங்ஸ் வச்சு இதை சுலபமாக பண்ணிடலாம். ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ், கேண்டில் லைட் டின்னர்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த லைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் கேண்டில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. நம்மளே வாட்டர் அண்ட் கிளாஸ் இருந்தால் ஈஸியாக இதை பண்ணிடலாம். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த கேண்டில் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தாங்க தேவையான பொருட்கள். இது எல்லாமே நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். நான் இப்போ 3 கிளாஸஸ் எடுத்துக்கிறேன். இந்த 3 கிளாஸஸில் தான் நான் இப்போ கேண்டில் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸோட கேப் இருக்கும். வெளியில் ஃபுட் பார்சல் வாங்கியிருந்தோன்னா கண்டிப்பாக இருக்கும். நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம எந்த கிளாஸில் கேண்டில் பண்ண போகிறோமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 கிளாஸஸ் யூஸ் பண்ண போகிறதுனால 3 டிஃப்ரெண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கட் பண்ண சர்க்கிளில் சென்டராக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம திரி வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற விளக்கு திரியை இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கிளாஸ் பவுலில் கொஞ்சம் ஆர்பிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஏதாவது டெக்கரேட்டிவ் திங்ஸ் இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இல்லை ஹோலி கலர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கலர் கோலமாவு தான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல டீப் ரெட் கலரில் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஆயில் ஆட் பண்ண போகிறோமோ அவ்வளோ மணி நேரம் விளக்கு எரியும். அந்த டாப் லேயர் ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிளாஸ்டிக் சர்க்கிளில் ப்ளேஸ் பண்ணி விளக்கேற்றிடுங்க. நல்ல ஷைனிங் அண்ட் க்ளோயிங்கான வாட்டர் கேண்டில் ரெடி ஆயிடுச்சு. இது எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் எரிஞ்சுது. நம்ம ஆட் பண்ணுற ஆயிலோட குவான்டிட்டியை பொறுத்து டைம் வேரி ஆகும். நான் இதே மாதிரி இன்னும் 2 கிளாஸஸில் கேண்டில் பண்ணியிருக்கேன். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி வாட்டர் கேண்டில்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா SASHU'S Delights சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.